கத்திரிக்காய் ஃப்ரை செய்யலாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு துருவியோ இல்லை பேஸ்ட்டாவோ சேர்த்து நல்லா கிண்டணும். கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். போட்டு நறுக்கின கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவு கூட போடலாம். ஆயில் கொஞ்சம் நிறையாவும் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்பப்போ எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். நான் ஆயில் கம்மியாக விட்டுருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தோன்னா நல்லா மணமாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சா சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடியாக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.